அனைவருக்கும் வணக்கம். யோக சாதனம் பழக்கக்கூடிய நம் போன்றவர்கள் எண்ணற்ற உடற்துன்பங்களை அவ்வப்போது சந்திப்பது உண்டு. இதிலிருந்து மீள்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பதும் உண்டு. சரி, உடல் சார்ந்த பிணிதானே, மருத்துவம் செய்து கொள்ளலாம் என்று பார்த்தால் மருந்துகளாலும் போதிய நிவாரணம் கிடைக்காத நிலையும் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் பல பதிவுகளிலே சொல்லியிருப்பதைப் போல, எவரிடத்திலே இருந்து உணவை பெற்று உண்ண வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். உண்ணக்கூடிய உணவிலே நம்முடைய ஆத்ம சக்தியை கெடுக்கக்கூடிய தன்மைகள் வந்துவிடக்கூடும். இவை எவ்வாறு ஏற்படுகின்றன? நம்முடைய உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நம்முடைய உடலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தண்ணீருக்கு அதிகமான பங்கு இருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் சுமார் 77 விழுக்காடு அளவிற்கு தண்ணீரே சூழ்ந்துள்ளது. தண்ணீர் இல்லை என்றால் எந்த ஒரு சீவராசியும் வாழ்ந்திருக்க இயலாது. காற்றிலே தண்ணீரின் தத்துவம் குறைந்துவிட்டால், நீர்த்தன்மை குறைந்துவிட்டால் அதிக வெப்பம் மூண்டு சகல உயிர்களும் கருகிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது. சித்தர்களை பொறுத்தவரையிலும் மனதை வயப்படுத்து என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். மனமே நம்முடைய சகலவிதமான இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்றும் சொல்லி வருகிறார்கள். மனதை எவ்வாறு வயப்படுத்துவது என்று பலரும் பற்பல விதமான தந்திரங்களை சொல்லிக் கொடுத்தும் வருகிறார்கள். அப்படி இருந்தும் மனதை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது அசாத்தியமாக இருக்கிறதே என்கிற அங்கலாய்ப்பும் நம்மில் எழுவது வாடிக்கையாக இருக்கிறது. எவ்வாறு கட்டுப்படுத்துவது? மனதிற்கும் கோள்களிலே சந்திரனுக்கும் தண்ணீருக்கும் ஆன்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறது. தண்ணீர் எந்த ஒரு தத்துவத்தையும் அதிகப்படுத்தவும் குறைக்கவும் கூடியதாக இருக்கிறது. தண்ணீர் மாத்திரமே இந்த உலகில் சகலவிதமான எண்ணங்களுக்கான அடிப்படையாகவும் இருக்கிறது. இதை நம்முடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள் நதிக்கரை ஓரங்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகிலும் பெரும்பாலும் தங்கியிருந்து யோகம் பயில்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். சித்தர்கள் தங்கள் கைகளிலே கமண்டலம் என்கிற முறையிலே செப்பினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை வைத்திருப்பார்கள். இல்லறவாசிகளாக இருந்து அல்லது ஆசிரம அமைப்புகளாக எளிமையாக வாழ்பவர்களும் கூட பஞ்சபாத்திரம் என்கிற செப்பு பாத்திரத்தையும் உத்தரணி அல்லது ருத்தரணி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கரண்டியையும் வைத்திருப்பார்கள். 3 வேளையும் இந்த கமண்டலத்தில் அல்லது பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரை சிறிது சிறிதாக அருந்துவார்கள். பொதுவாக அன்றைய நாளிலே சந்தியா கால பூஜை என்பது முழுமையாக கடைபிடிக்கப்பட்டது. இப்போது குறைந்திருக்கிறது. 3 வேளைகளிலும் காலை, மாலை மற்றும் மதிய வேளைகளிலே இந்த வகையான பூஜைகளை செய்தார்கள். பிராதஸ், மாத்தியானிகம், சாயம், சந்தியாவந்தனம் என்று இதை சொல்வார்கள். பிராதஸ் என்றால் காலை, மாத்தியானிகம் என்றால் மதியம், சாயம் என்றால் சாயந்தர வேளை. இந்த வேளைகளிலே
சந்தியாவந்தனம் என்கிற முறையிலே அவர்களுடைய விருப்ப தெய்வத்திற்கான பூசைகளை செய்தார்கள். சைவர்கள் சைவ முறையிலே சந்தியாவந்தனம் செய்தார்கள். வைணவர்கள் வைணவ முறையிலே சந்தியாவந்தனம் செய்தார்கள். குளித்து முடித்து பஞ்சபாத்திர உத்தரனிலிருந்து தண்ணீரை எடுத்து அச்சுதா, அனந்தா, கோவிந்தா, திருவிக்கிரமா என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு கவளம் நீரை உள்ளுக்கு பருகி சந்தியாகால பூஜைகளை செய்வார்கள். இதற்காக இந்த தண்ணீர் என்பது பஞ்சபாத்திரத்தின் மூலமாகவோ கமண்டலம் மூலமாகவோ உட்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால், குளிர்ச்சியாக குளித்து முடித்து இருக்கக்கூடிய வேளையிலே உடல் குளிர்ந்திருக்கும் போது ஆன்மாவும் குளிர்ந்திருக்கும். உடல் குளிர்ந்திருக்கும் போது மனம் குளிர்ந்திருக்கும். அப்போது இலகுவாக மனதின் ஆழப்பகுதி என்பது திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் சப்கான்சியஸ் மைண்ட் அல்லது சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்று சொல்வார்கள். ஆழ்மனம் திறந்திருக்கக்கூடிய வேளை இந்த குளித்து முடித்த வேளை. புறத்திலே இருந்து உடலில் ஏற்பட்டிருந்த வெப்பம், அசதி ஆகியவை நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெற்றிருந்த நேரம் என்பது குளித்து முடித்த இந்த வேளை. இந்த வேளையிலே குளிர்ச்சியான பஞ்சபாத்திரத்திலே அல்லது கமண்டலத்திலே வைத்திருந்த தண்ணீரை தெய்வத்தின் பெயரை சொல்லி உட்கொள்ளும் போது தேகத்திற்குள்ளே பிராணசக்தி நிலைநிறுத்தப்படும். அது மாத்திரமல்லாது, குளித்து முடித்து குளிர்ந்த தண்ணீரை 3 கவளம் உட்கொள்ளும் போது நினைக்கக்கூடிய நினைப்பு ஆழ்மனத்திற்கு கடத்தப்படும். நான் இறைவனுக்கு பிரியமானவன் என்பதை ஒவ்வொரு சந்தியா கால வேளையிலும் ஒரு யோகி பதிவு செய்கிறான். இதன் மூலமாக அவனுடைய ஆத்ம பிரகாசம் என்பது குறைவுபடாமல் இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் நதிகளிலே சென்று நீராடுவதை, தீர்த்தமாடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி, வைகை, தாமிரபரணி, கிருஷ்ணா என்று பற்பல விதமான நதிகளிலே நம்முடைய முன்னோர்கள் நீராடி வந்தார்கள். முடியாதவர்கள் தங்கள் இல்லங்களிலேயே நீராடி 3 வேளையும் சந்தியாவந்தனம் என்று அழைக்கப்படக்கூடிய பூசைகளை செய்து வந்தார்கள். இதன் மூலமாக தண்ணீரை உள்ளுக்கு அருந்துவதன் மூலமாக, மந்திரங்களை சொல்லி தண்ணீரை அருந்துவதன் மூலமாக தங்களுடைய ஆத்ம பிரகாசம் குறைவுபடாதபடியாக பார்த்து கொண்டார்கள். இப்படி செய்வதால் மனம் இலகுவாகிறது. மனதிலே பக்தி என்பது ஆழமாக பதிவு செய்யப்படுகிறது. ஆழ்ந்த பக்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் தவறுகள் செய்வதற்கு தயங்கக்கூடியவனாக மாறி அமைகிறான். அப்படியென்றால் சந்தியாகால பூஜை செய்பவர்கள் தவறே செய்ய மாட்டார்களா என்கிற வினா எழுவது வாடிக்கை. செய்வார்கள். ஆனால் இவர்கள் மனதிலே சிறிதளவு அச்சம் இருக்கும். தவறு செய்ய வேண்டாம் என்கிற எண்ணம் உதிக்கும். நல்லது கெட்டதை பற்றி சிந்திக்கக்கூடிய அடிப்படை புரிதல் இருக்கும். இது காரணமாகவே சந்தியா கால பூஜைகளில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் கோபக்குணங்களை தவிர்த்து மென்மையான குணங்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். சமுதாயத்தின் மத்தியிலே அன்பு, அமைதி, சகிப்புத்தன்மை, சகோதரத்துவம் ஆகியவை நிலை பெறுவதற்கு இந்த சந்தியா கால பூஜைகள் பயன்பட்டன. இந்த முறைகளை அனுசரித்து விஞ்ஞான ரீதியாகவும் இதை ஆய்வு செய்து பார்த்திருக்கிறார்கள். 2 கண்ணாடி பாத்திரங்களை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்திலே துக்கம், கவலை என்று எழுதி வைத்தார்கள். மற்றொரு கண்ணாடி பாத்திரத்திலே அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி என்று எழுதி வைத்தார்கள். சிறிது காலம் கழித்து பார்க்கும்போது துக்கம், வேதனை என்று எழுதி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் கலங்கலாகி கெட்டுப் போயிருந்தது. அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் என்று எழுதி வைக்கப்பட்ட பாத்திரத்தில் இருந்த தண்ணீர் சுத்தமாக அப்படியே இருந்தது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இது உண்மைதானா என்று அறிய விரும்பினால் நீங்களும் கூட முயன்று பாருங்களேன். மற்றவர்களுடைய வாய்ச்சொற்கள், அதிர்வலைகள் பாதிக்காத இடத்திலே இப்படி 2 கண்ணாடி பாத்திரங்களிலே தண்ணீரை வைத்து முயன்று பாருங்கள். இது விஞ்ஞான ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டது. சரி,
நிலவு என்று சொல்லக்கூடிய கோளுக்கும் மனதிற்கும் சம்பந்தம் இருக்கிறது. மனம் சீராக இயங்க வேண்டும் என்றால் நிலவு என்று அழைக்கப்படக்கூடிய கோளின் தத்துவம் நம்முடைய தேகத்திலே நிலை பெற்று இருக்க வேண்டும். சந்திரனுடைய ஆற்றல் தண்ணீர் சக்தியாக நம் உடலுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. தண்ணீரை பொறுத்து ஒருவருடைய எண்ணம், குணம், உடல் ஆரோக்கியம் ஆகியவை மாறுபடும். பொதுவாக நமக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. நம்முடைய ஊரில் இருந்து வேறு ஒரு ஊருக்கு சென்று திரும்பி வரும்போது சுலபமாக நமக்கு நீர்க்கோர்வை என்கிற சளித்தொல்லை ஏற்படுகிறது. வேறு ஊருக்கு சென்றேன், அந்த தண்ணீர் ஒத்துக்கொள்ளவில்லை, அது காரணமாக எனக்கு சளி பிடித்து விட்டது என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அந்த தண்ணீரால் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிதாக அந்த ஊருக்கு சென்று தண்ணீரை பருகிய நமக்குத்தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் என்ன காரணமாக இருக்கக்கூடும்? அந்த ஊரினுடைய தண்ணீர் அசுத்தமானதா? இல்லை. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய தண்ணீரிலும் ஒவ்வொரு விதமான தாதுக்களின் தத்துவம் கலந்திருக்கிறது. இந்த தாதுக்களின் தத்துவம் காரணமாக மனிதனுடைய உடலிலே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அதாவது நம்முடைய சப்த தாதுக்களுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. உடலுக்குள்ளே தேங்கியிருந்த கழிவுகளை போக்குவதற்கு குறிப்பிட்ட சில வகையான தாதுக்களின் உதவி இல்லாமல் இதுகாரும் தவித்து போயிருந்த நம்முடைய உடல் புதிதாக சென்று நாம் பருகிய ஊரின் தண்ணீரிலே இருந்த ஆற்றல் காரணமாக தனக்கு தேவையான சக்தியை பெற்றுவிட்ட காரணத்தால் உடனடியாக கழிவுகளை வெளியேற்ற சளிப்பிடித்தல், நீர்க்கோர்த்தல் என்கிற நிலையை உருவாக்குகிறது. அவ்வளவுதான். இப்படித்தான் நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு ஊரிலும் நதிகள், தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த தீர்த்தங்களிலே சென்று நீராடினால் நமக்கு நோய்கள் தீரும், மனம் அமைதி பெறும், கர்மவினைகள் தீரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஏற்படுகிறதா? அப்படி என்றால் அந்த ஊரிலே வாழ்ந்திருப்பவர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் நலமாக இருந்திருக்க வேண்டுமே. ஆனால் அங்கே இருப்பவர்களும் துன்புறத்தானே செய்கிறார்கள் என்கிற வினா வருகிறது. விடயம் இதுதான். அந்த ஊரில் இருக்கும் தண்ணீர் மாத்திரம் இதை சாதிப்பதில்லை. மாறாக நம்முடைய மனம் இதற்கு காரணமாக மாறி அமைகிறது. மனம் நேராக இருந்தால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நேராக இருக்கும். முடிவாக ஒன்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது. தண்ணீருக்கு நம்முடைய எண்ணங்களை உள்வாங்கி அதை பிரதிபலிக்கக்கூடிய, பெருக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களிலே இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள தண்ணீரை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம். இது பற்றி நாம் பலருக்கு சொல்லி இருக்கிறோம். முயன்று பார்த்தவர்கள் நலம் பெற்றிருக்கிறார்கள். உங்களுக்கு தீராத நோய் இருக்கிறதா? மன ரீதியாக அழுத்தங்கள் இருக்கின்றனவா? பொருளாதார நெருக்கடிகள் இருக்கின்றனவா? உங்கள் வீடுகளிலே, பூசை அறையிலே குலதெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கின் முன்னால் ஒரு பாத்திரத்திலே கண்ணாடி தம்ளர் அல்லது செப்பு தம்ளரிலே தண்ணீரை வையுங்கள். அந்த விளக்கின் முன்னால் அமர்ந்திருந்து மானசீகமாக உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுக்கு மனமகிழ்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், நல்ல ஆரோக்கியம், நிம்மதி, இப்படி நல்ல விடயங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை செய்து முடித்தான பிறகு அந்த தண்ணீரை எடுத்து வீட்டிலே இருப்பவர்கள் எல்லாம் ஆளுக்கு கொஞ்சமாக பகிர்ந்து பருகிவிடுங்கள். இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். கால ஓட்டத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்திருப்பதையும், பொருளாதாரம் மேன்மையடைந்திருப்பதையும், நீங்கள் அமைதி, ஆனந்தம் ஆகியவற்றை இப்போது அடைந்து கொண்டிருப்பதையும் உணர்வீர்கள். இந்த தண்ணீரிலேதான் எல்லா காரியங்களும் நடக்கின்றன. ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்கிறார்கள். பற்பல நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை கலசங்களிலே வைத்து அந்த கலசங்களுக்கு முறையாக பூசை செய்து அந்த பூசை செய்த கலசத்து தண்ணீரை எடுத்து ஆலய கோபுரங்களுக்கு இருக்கக்கூடிய கலசங்களுக்கும் ஆலய விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்கிறார்கள். இதன் மூலமாக மின் அதிர்வுகள் அந்த நிலைகளிலே பாய்ச்சப்படுவதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். விடயம் இதுதான். தண்ணீரிலே
நீங்கள் நல்ல மாதிரியான விடயங்களை திரும்ப திரும்பச் சொல்லி அந்த தண்ணீரை உங்கள் உடலுக்குள்ளே செலுத்தும் போது அது முழுமையாக உங்களுடைய கோரிக்கையை ஆழ்மனத்திற்கு கடத்தி பிரபஞ்சத்தோடு உங்களை தொடர்புபடுத்தி நீங்கள் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய இடத்திற்கு மாற்றி வைக்கிறது. இதுதான் நடக்கக்கூடிய காரியம். எனவே தண்ணீர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது காரணமாகவே உண்ணும்போது துக்கிரித்தனமான வார்த்தைகளை பேசாதே, தண்ணீர் குடிக்கும் போது தெய்வத்தை நினைத்துக் குடி என்றெல்லாம் சொன்னார்கள். நம்முடைய முன்னோர்கள் உணவு சமைத்த மட்பாண்டத்தை கீழே இழுத்து வைக்கும் போது திருநீற்றை பூசி சிவார்ப்பணம் என்று சொல்லி வைப்பது வழக்கம். தண்ணீர் குடிக்கும் போதும் ஈஸ்வரா என்று சொல்லி குடிப்பது வழக்கம். எது எப்படியோ, தண்ணீரோ உணவோ எதை உட்கொண்டாலும் தூய மனத்தோடு எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நேர்மறையான சிந்தனையோடு பராபரத்தை வேண்டி பருகியும் உண்டும் வந்தால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும். ஆலயங்களிலே இருக்கும் தீர்த்தங்களில் நீராடுவது அவ்வப்போது நமக்கு மனசாந்தியையும் அமைதியையும் கொடுக்கும். ஆனால் அது நீடித்திருக்காது. மனதை தெளிவுபடுத்திக் கொள்வதே முக்கியம். எல்லா ஆலயங்களிலும் தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் கூட ஹோலி வாட்டர் என்கிற பெயரிலே புனித நீர் கொடுக்கப்படுகிறது. இப்படி தண்ணீர் எல்லா இடங்களிலுமே பொதுவாக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நீங்கள் தண்ணீரை பருகும்போது நல்ல சிந்தனைகளை உட்செலுத்தி பருகுங்கள். இறைவனை நினைத்து உணவை உட்கொள்ளுங்கள். எதிர்மறை எண்ணங்களுக்கு இடங்கொடாமல் உங்கள் பூசைகரையிலே குலதெய்வத்திற்கு தண்ணீரை படைத்து அதை பருகி வாருங்கள். தண்ணீர் தீர்த்தமாவதையும் மருந்தாவதையும் காண்பீர்கள். அது மாத்திரமல்லாது மனம் லேசாவதையும், துன்பங்கள் நம்மை விட்டு நெடுந்தூரம் ஓடுவதையும், மகிழ்ச்சி மேலிடுவதையும், பொருளாதார முன்னேற்றம், மன அமைதி, சந்தோஷம் ஆகியவை தழைத்து ஓங்குவதையும் நீங்கள் அனுபவத்திலே காண முடியும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.